Welcome students, 9th standard science unit 2 motion. Motionல நம்ம first ஒரு part பார்த்துட்டோம். second part speed, velocity and acceleration பார்க்க போறோம். speed, velocity and acceleration இது மூணு டாபிக் ஏன் சேர்ந்திருக்கு அப்படின்னா ஒன்னோட ஒன்று ரிலேட்டட் ஆனது தான். எப்படின்னு பார்க்க போறோம். speed is the quantity which shows how fast the body is moving, but velocity is the quantity which shows the speed as well as direction of the moving body. ஸ்பீடுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுது அப்படிங்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ வெலாசிட்டிங்கிறது எதை மீன் பண்ணும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் எவ்வளோ ஸ்பீடாகவும் அதே சேம் டைம் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதுன்னு சொல்கிறது தான் வெலாசிட்டி. ஓகேவா? speed is the rate of change of distance or the distance travel in unit time. ஓகேவா? எவ்வளோ டிஸ்டன்ஸ் மாறி இருக்கு, எவ்வளோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ், அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை அப்படின்னா யூனிட் டைமுக்குள்ள எவ்வளோ டிஸ்டன்ஸ் இந்த ஆப்ஜெக்ட் ட்ராவல் ஆகிருக்குங்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இட் இஸ் த ஸ்கேலார் குவான்டிட்டி. ஏன் அப்படின்னா நம்ம அதில் டைரக்ஷனை மீன் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஸ்பீட் இஸ் மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் பவர் 1 அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன். இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம். ஆப்ஜெக்ட் ட்ராவல் 16 meter in 4 seconds and the another 16 meter is 2 seconds, which is the average speed of the object. என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் 16 மீட்டர் ட்ராவல் ஆயிருக்கு, எவ்வளோ செகண்ட் அப்படின்னா 4 செகண்ட் ட்ராவல் ஆயிருக்கு. அதே ஆப்ஜெக்ட் 16 மீட்டரில் 2 செகண்ட் ட்ராவல் ஆயிருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில உள்ள ஆவரேஜ் ஸ்பீட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் total distance traveled by the object is equal to 16 meter plus 16 meter. total எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆயிருக்கு அப்படின்னா 32 மீட்டர் ட்ராவல் ஆயிருக்கு. டோட்டல் டைம் டேக்கன் 4 செகண்ட் ப்ளஸ் 2 செகண்ட்ஸ். ஓகேவா? 6 செகண்ட்ஸ். ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டோட்டல் டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு 32 மீட்டர் டிவைடட் பை 6 செகண்ட். ஸோ கிராஸ் பண்ணோம் அப்படின்னா 5.33 மீட்டர் செகண்ட் பவர் -1. த ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் 5.33 மீட்டர் second power -1. Second problem, a sound is heard 5 seconds later than the lightning is seen in the sky on the rainy day. Find the distance of location of lightning. Given the speed of the sound is equal to 346 meter second power -1. என்ன அப்படின்னா ஒரு மழைக்காலத்தில் என்ன இருக்குது அப்படின்னா மின்னல் மின்னி 5 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு இடி சவுண்டு கேட்குது. அப்போ மின்னல் ஏற்பட்ட இடத்துலேருந்து எவ்வளோ தொலைவில் இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். நம்மளுக்கு எதை கண்டுபிடிக்க போகிறோம், எவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிறோம். என்ன நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் தான் வேணும். ஸோ டிஸ்டன்ஸை ஈக்குவல்ட்டுக்கு எந்த சைடு வச்சுருக்கோம், ஸோ டிவைடில் இருக்கா டைம் என்ன ஆகும், மல்டிப்ளிகேஷனுக்கு வரும். ஸோ ஸ்பீட் இன்டூ டைம். ஸோ எவ்வளோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்பீட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 346. எவ்வளோ செகண்ட்ஸுக்கு அப்புறம் நம்மளுக்கு சவுண்டு கேட்குது, 5 செகண்ட்ஸுக்கு அப்புறம் சவுண்டு கேட்குது. ஸோ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 1730 மீட்டர். The distance of location of lightning is 1730 meter. Velocity is the rate of change of displacement. It is the displacement in unit time. Change in displacement change ஆகுறத நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா velocity அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? It is the vector quantity. ஏன் வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம அதில் டைரக்ஷனையும் சொல்கிறோம், எவ்வளோ டைரக்ஷன் சொல்ல போகிறோம், எவ்வளோ ஸ்பீடுன்னு சொல்ல போகிறோம். ஸோ அதனால தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், அதை வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதோட எஸ்ஐ யூனிட் மீட்டர் செகண்ட் பவர் -1. velocity is equal to displacement divided by time
taken. Acceleration. Acceleration is the rate of change of velocity, or it is the change of velocity in unit. அதாவது வெலாசிட்டியில் ஏற்படுற சேஞ்சஸ், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டியில் ஏற்படுற சேஞ்சஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை அப்படின்னா ஒன் யூனிட் ஆஃப் டைமில் ஏற்படுற சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் த வெக்டார் குவான்டிட்டி. ஏன் அப்படின்னா வெலாசிட்டி நம்ம இங்கே மீன் பண்ணுறதுனால, வெலாசிட்டி வெக்டார் குவான்டிட்டி இருக்கிறதுனால ஆக்சலரேஷன் என்ன தான், வெக்டார் குவான்டிட்டி தான். ஸோ SI யூனிட் ஆஃப் ஆக்சலரேஷன் இஸ் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2. Acceleration is equal to change in velocity divided by time. So change in velocityங்கும்போது final velocity minus initial velocity divided by time. So ஏங்கிறத acceleration-ங்கிற லெட்டரால் நம்ம டினோட் பண்ணுறோம். equal to final velocity-ங்கிறது v, initial velocity-ங்கிறது u. ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ v minus u divided by time. டைமை tங்கிற லெட்டரால் டினோட் பண்ணுறோம். Consider a situation in which a body moves in a straight line without reversing its direction. என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரைட் லைனில் ட்ராவல் ஆகுறதா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். என்ன ஆகுது அப்படின்னா வித்தவுட் ரிவர்சிங் இட்ஸ் டைரக்ஷன், அதோட டைரக்ஷன் என்ன ஆகல, ரிவர்ஸில் வரல, ஸ்ட்ரைட் லைனில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ முன்னாடி உள்ள ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா விங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி, யூங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி. V greater than U. So final velocity greater than initial velocity. Final velocity ங்கிறது initial velocity விட எப்படி இருக்கு அப்படின்னா greater-ஆ இருக்கு. ஸோ அதிகமாக இருக்கு. The velocity increase with time and the value of acceleration is positive. ஸோ என்ன ஆகுது, டைமை பொறுத்து வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. ஸோ நம்ம இந்த ஆக்சலரேஷனை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இதை பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லலாம். If v less than u, that means final velocity less than initial velocity. Final velocity less than initial velocity. Final velocity விட initial velocity எப்படி இருக்கு, less than இருக்கும்போது velocity decrease with time. டைமை பொறுத்து என்ன ஆகுது அப்படின்னா velocity decrease ஆகுது. ஸோ acceleration எப்படி இருக்கும் அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கும். இந்த நெகட்டிவ் வேல்யூவை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா நெகட்டிவ் acceleration அப்படின்னு சொல்கிறோம். நெகட்டிவ் acceleration is called retardation or deceleration அப்படின்னு சொல்கிறோம். if the acceleration have a value -2 meter second power -2, இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா -2க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா we say that deceleration is 2 meter second power -2ன்னு சொல்லலாம். graphical representation of motion along a straight line. அதாவது என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆன் ஸ்பீடு வெலாசிட்டி. இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், கிராஃபை வச்சு ஒரு டயக்ராம் போட போகிறோம். அதோட பொசிஷனை வச்சு அந்த டைமை வச்சு ஒரு பொசிஷன் வச்சு நம்ம ஒரு கிராஃப் வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன வரைய போகிறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் ஃபார் யூனிஃபார்ம் மோஷன். யூனிஃபார்ம் மோஷனில் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் வரைய போகிறோம். இந்த டேப்லேஷனில் கொடுத்துருக்காங்க பாரு, டைமுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் இடையில நம்ம கிராஃப் வரைய போகிறோம். ஓகேவா, எக்ஸ் ஆக்சிஸில் எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா டைம் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ். டைமை எக்ஸ் ஆக்சிஸ்லையும் டிஸ்டன்ஸை ஒய் ஆக்சிஸ்லையும் நம்ம எடுத்துக்கிறோம். இது டைமு, இது டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். 0 டைமில் 0 டிஸ்டன்ஸ் தான். 5 செகண்ட்ஸுக்கு 500 மீட்டர், 10க்கு 1000. இதுக்கு ரிலேட்டடாக நம்ம இப்போ ஸோ ஃபஸ்ட்டு 0க்கு 0 தான், 5க்கு 10, 5க்கு 500 இருந்துச்சு இல்லையா. இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு ரீடிங்க்கும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரீடிங்கை மார்க் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்கு எப்படி கிராஃப் கிடைக்குது அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனாக கிடைக்குது. என்ன மீனிங் அப்படின்னா we also notice that the person covers equal distance in equal interval of time. equal interval of timeல equal distance அந்த ஆப்ஜெக்ட் ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்பீடுங்கிறது எப்படி இருக்குன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் கவர்டு பை டைம் டேக்கன். ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன். இங்கே ஒரு ஸ்லோப் எடுத்துக்கிறோம், இங்கே ஒரு ஸ்லோப் இருக்கதான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல. ஓகேவா, இது ஏ,
இது B, இந்த பாயிண்ட் மேலே உள்ள பாயிண்ட்டு சின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் பிசிங்கிறது நம்மளுக்கு என்ன, இது பி இது சி இல்லையா? ஸோ பிசி எடுத்துக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு ஏ, இது சி இல்லையா? ஸோ பிசி டிவைடட் பை ஏசி கிராஃப்லேருந்து. ஸோ பிக்கும் சிக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம இதை ஒய் ஆக்சிஸில் 500, 1000, 1500, 2000 இந்த ரேஞ்சில் எடுத்துருக்கோம். ஸோ பிக்கும் சிக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா 500. ஸோ பிசிங்கிற இடத்துல 500 போட்டாச்சு. ஏசிங்கிறது நம்ம டைம் எடுத்துக்கிறோம். 5, 10, 15, 20 எடுத்துருக்கோம். ஸோ 15க்கும் 20க்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 5. ஸோ 500 டிவைடட் பை 5 is equal to 1000 meter per minutes. So steeper the slope, the greater is the speed. ஸ்லோப் ஸ்டீப்பர் அதிகமாக ஸ்லோப் அதிகமாக என்ன ஆகுது அப்படின்னா ஸ்பீடு எப்படி இருக்குது அப்படின்னா அதிகமாகுது. நெக்ஸ்ட்டு let us take a look at the distance time graph of 3 different peoples. பாத் சேம் தான், சேம் பாத்தில் 3 different peoples ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்களோட ஸ்பீடை நம்ம கிராஃபில் காமிக்க போகிறோம். எப்படி அப்படின்னா, அசார் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா நடந்து போகிறான். சஃப்ரினா வந்து சைக்கிள், கனிஷ்கா வந்து கார். எல்லாரும் ஒரே சேம் பாத்தில் தான் ட்ராவல் ஆகுறாங்க. ஓகேவா? we know that the cycling can fast. நம்மளுக்கு தெரியும் நடந்து போகிறத விட சைக்கிளில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். சைக்கிளில் ஃபாஸ்ட்டாக போகிறத விட காரில் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்மளால் போக முடியும். அவங்க எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்காங்கங்கிறத இந்த கிராஃபில் நம்ம வரைஞ்சிருக்கோம். ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸில் டைமையும் ஒய் ஆக்சிஸில் டிஸ்டன்ஸையும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வாக் இவ்வளோ, இது ஃபஸ்ட்டு உள்ள லைன் வந்து வாக், நெக்ஸ்ட்டு சைக்கிளிங், தேர்ட் ஒன் கார். இது மூணோட டயக்ராம் நம்ம வரைஞ்சாச்சு. The slope of the line on the distance time graph become steeper and steeper as the speed increase. ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக இந்த சாய்வுங்கிறது நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா அதிகமாயிட்டே போகுது. நெக்ஸ்ட்டு the distance time graph for non-uniform motion. We can also plot the distance time graph for accelerated motion, non-uniform motion. So the distance traveled by a car in a time interval of 2 seconds. ஒவ்வொரு 2 செகண்ட்ஸுக்கும் அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்குன்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது டைமை செகண்ட்ஸ்லையும் டிஸ்டன்ஸை மீட்டர்லையும் கொடுத்துருக்காங்க. 0க்கு 0, 2 செகண்ட்ஸுக்கு 1 மீட்டரும், 4 செகண்ட்ஸுக்கு 4 மீட்டர், 6 செகண்ட்ஸுக்கு 9 மீட்டர். இந்த மாதிரி டைமுக்கும் டிஸ்டன்ஸும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரிலேட்டடாக நம்ம இப்போ பிக்சர் வரைய போகிறோம், கிராஃப் வரைய போகிறோம். எக்ஸ் ஆக்சிஸில் டைமையும் ஒய் ஆக்சிஸில் டிஸ்டன்ஸையும் எடுத்துக்கிறோம். ஸோ 0, செகண்ட் 1க்கு 2க்கு 1, 4க்கு 4, 6க்கு 9. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மார்க் பண்ணிக்கிறோம். எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு கர்வ் லைனாக நம்மளுக்கு கிராஃப் கிடைக்குது. ஏன் நம்மளுக்கு கிராஃப் வந்து கர்வ் மாதிரி கிடைக்குது அப்படின்னா, நாட் ஏ ஸ்ட்ரைட் லைன். ஏன் ஸ்ட்ரைட் லைனாக நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா, the nature of the graph shows non-linear variation of distance traveled by the car with time. அதாவது என்ன இருக்கும், ஒவ்வொரு செகண்ட்ஸுக்கும் கார் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸுங்கிறது வேரி ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ ஈவனாக என்ன பண்ணலாம் அப்படின்னா மாறாமல் ஒவ்வொரு செகண்ட்ஸுக்கும் கார் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸுங்கிறது வேரி ஆகிக்கிட்டே போகுது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக கிராஃபு கிடைக்கல. அப்போ இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா நான் யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்கலாம்.